10 டிப்ஸ் நான் சொல்ல போறேன். ஸோ கண்டிப்பா இம்பார்ட்டன்ட்டா நீங்க இத தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இந்த பேஸ்ல நான் வீடியோ போட்டு 2 1/2 மந்த்லயே மானிட்டைசேஷன் வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீச் அண்ட் ஆடியன்ஸ் கிளியர் பண்ணுதல். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி கன்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா, கீவேர்ட் அண்டு எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. இத பத்திலாம் நான் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் நீங்க போடலாம். ஸோ இத பத்தியெல்லாம் நான் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, எய்த் ஒன் பார்த்தீங்கன்னா, கிராஸ் ப்ரமோஷன் பண்ணணும் உங்களுடைய வீடியோவ. நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா, வாட்ச் டைம் ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்க. வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா? 10த் ஒன் பார்த்தீங்கன்னா, அனலிட்டிக்ஸ் ஸ்டடி பண்ணுங்க. ஸோ இந்த 10 விஷயத்தையும் இப்போ நான் உங்களுக்கு கிளியர் பண்ண போறேன். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த 10 விஷயத்தையும் பேசிக் யூடியூபர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்க சேனல க்ரோ பண்ண கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நீச் அண்ட் ஆடியன்ஸ் கிளியர் பண்ணுதல். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரே டாபிக்ல வீடியோ போடணும். இப்போ ஒரே ஸ்டைல்ல இருக்கணும். உங்க வீடியோனா ஒரே டாபிக். இப்போ கனித்தமிழ் டெக்குனா என்னுடைய ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ரொஃபைல்லேயே இருக்கும். ஒரே மாதிரியான ஃபோட்டோ இருக்கும். அதே போல் உங்களுடைய வீடியோவில் ஏதாவது ஒன்று காமனாக இருக்கணும். உங்கள் லோகோ இல்லை உங்கள் ஃபோட்டோ ஏதாவது உங்கள் வீடியோவில் காமனாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, கேமிங், விளாக், டெக், குக்கிங் இந்த மாதிரி இருக்கா? இப்போ கேமிங்னா கேமிங் ரிலேட்டடாக எந்த கேமிங் வேணால் நீங்கள் போடலாம். அந்த கேமிங்கில் போயிட்டு விளாக் போட்டிங்கன்னா கண்டிப்பாக புஷ் ஆகாது, உங்கள் சேனல் ரன் ஆகாது. இப்போ விளாக்னா நீங்கள் விளாக் ரிலேட்டடாக நீங்கள் எது வேணால் போடலாம். லைக் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் விளாகு, அப்புறம் ட்ராவலிங் விளாக் எது வேணால் போடலாம். அதில் போயிட்டு நீங்கள் கேமிங் போடக்கூடாது. டெக் சம்மந்தப்பட்ட வீடியோனா நீங்கள் டெக் சம்மந்தப்பட்ட வீடியோ எல்லாமே போடலாம். சரிங்களா? அதே பார்த்தீங்கன்னா குக்கிங்கில் வந்து சப் கேட்டகரி நிறையவே இருக்குது. குக்கிங்கில் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் அந்த மாதிரி நீங்கள் போடலாம். அதை தவிர்த்து இது 4மே ஒன்றா போட்டு நீங்கள் கொலாப்ஸ் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது வீடியோ அண்ட் ஆடியோ கிளியர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். அதாவது ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைலில் நீங்கள் வந்து வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நல்ல நல்ல கதைகள் இருக்குது. நல்ல நல்ல எஃபெக்ட் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, டெக் சம்மந்தமான வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி. கண்டிப்பாக இந்த கன்சிஸ்டன்சியை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கன்சிஸ்டன்சியை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. குறைந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு 3 வீடியோவாவது அப்லோட் பண்ணணும். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச டேயில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். சரியாக அதே டேயில் திரும்பவும் நீங்கள் நெக்ஸ்ட் வீக் அப்லோட் பண்ணணும். கரெக்டான டைமிங்கில் அப்லோட் பண்ணணும். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி அண்ட் டைமிங் ரொம்ப மஸ்ட். இப்போ நீங்கள் இன்னைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு 1 மாதத்துக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்படி அப்லோட் பண்ணாதான் உங்களுடைய ஆடியன்ஸுடைய மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா, இந்த சேனலில் இந்த டைமிங்கில் இந்த டேட்டில் வீடியோ ரிலீஸ் ஆகும், நம்ம பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக கன்சிஸ்டன்சி உங்கள் சேனலில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் உங்கள் சேனல் க்ரோ வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். 4வது பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் டைட்டில் அண்டு தம்ப்நெயில். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் டைட்டிலில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கணும். அதேமாரி தம்ப்நெயிலையும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நீங்கள் அந்த எடிட்டிங்கை நீங்கள் பண்ணியிருக்கணும். அதாவது தம்ப்நெயில் எப்படின்னா பிரைட் கலரில் ரொம்ப நல்லாவே எடிட் பண்ணியிருக்கணும். உள்ள ஒரு விஷயம் வெளியே ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா இல்லீகல் கண்டென்ட் அப்படின்னு வந்து போயிடும். மிஸ்லீடிங் கண்டென்ட் சொல்லிட்டு உங்களுடைய சேனலுக்கு ஸ்ட்ரைக் வந்தாலும் வரலாம், இல்லைன்னா சேனலே கேன்சல் ஆனாலும் ஆகலாம். ஸோ நீங்கள் ஸ்ட்ராங்கான டைட்டில் அண்டு தம்ப்நெயிலை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்கள் டைட்டில் பார்த்து தான் டக்குன்னு வந்து டச் பண்ணுவாங்க, அதை விட உங்கள் தம்ப்நெயில். ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா சிடிஆர்பிஎஸ்ல இருக்கும். கிளிக் த்ரோ ரேட்டுன்னு சொல்லுவாங்க. உங்கள் தம்ப்நெயில் நல்லா இருந்தால் தான் அதை டச் பண்ணி உள்ளே வந்து ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கணும். தம்ப்நெயில் நல்லா இருக்கணும், அதை டச் பண்ணி ஆடியன்ஸ் உள்ளே வந்து பார்க்கும்போது வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கணும். ஸோ இது எல்லாமே நான் லைன் பை லைனாக சொல்லிட்டு வரேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா, கீவேர்ட்ஸ் அதாவது டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக், ரிலவெண்ட் கீவேர்ட்ஸ் நீங்கள் கொடுக்கணும். கீவேர்ட்ஸ் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய பிளேலிஸ்ட்டை போய்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா,
உங்களுக்கு என்கேஜ்மெண்ட், அதாவது வீடியோவில் கொஸ்டின் கேளுங்க. உங்களுடைய ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் இடையில ஏதாவது கொஸ்டின் கேளுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்பப்போ கம்யூனிட்டி போஸ்ட் போடுங்க. அப்போ தான் ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் இருக்கும். உங்களுக்கும் உங்களுடைய ஆடியன்ஸ்க்கும் ஒரு பாண்டிங் வேணும். அதுக்காக நீங்கள் அடிக்கடி கம்யூனிட்டி போஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள். இப்போ கம்யூனிட்டி போஸ்ட்டில் நிறைய அப்டேட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கள். நிறைய நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஆனால் ஷார்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வாட்ச் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஆனால் லைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய வருவாங்க. ட்ரெண்டிங் சவுண்டெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8th ஒன் என்னென்னா கிராஸ் ப்ரமோஷன் பண்ணுங்கள். அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இனிமேல்னா கிராஸ் ப்ரமோஷன் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து அதிகமாகவே கிடைப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் டைம் அதிகரிக்க 9th ஒன் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ அவாய்ட் பண்ணுங்கள். சரிங்களா? போரிங் இன்ட்ரோ வந்து அவாய்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனே நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை நீங்கள் பேச ஆரம்பிச்சிடுங்க. சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஸோ நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், இடையில சொல்கிறேன், அந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீனில் மற்ற வீடியோவுடைய லிங்க்கை கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. அதாவது எண்ட் ஸ்க்ரீனில் வந்து நல்லா போயிட்டுருக்கிற வீடியோவை, அதிக பாப்புலர் வீடியோவை எண்ட் ஸ்க்ரீனில் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆடியன்ஸ் அதை பார்த்துட்டு உங்களுடைய சேனல்குள்ளாரே இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங் பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும். அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் வீடியோ, ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா அதனுடைய அனலிட்டிக் செக் பண்ணுங்கள். அனலிட்டிக் செக் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அப்படி நீங்கள் அனலிட்டிக் செக் பண்ணி சிடிஆர் குறைஞ்சா, சிடிஆர்னால் என்னென்னா கிளிக் த்ரூ ரேட், அதாவது தம்ப்நெயில். ஸோ இந்த தம்ப்நெயில் வந்து நல்லா இல்லைன்னா சிடிஆர் வந்து வேறு தம்ப்நெயில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய YT ஸ்டுடியோவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஓவரால் வீடியோ பர்ஃபார்மன்ஸ் காமிப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் கிளிக் த்ரோ ரேட் எனக்கு வந்து 9% இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இம்ப்ரெஷன் கிளிக் த்ரோ ரேட் இல்லைன்னா உங்களுடைய தம்ப்நெயிலே நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் வியூ டியூரேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா 2.5%க்கு மேலே இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்படி ஆவரேஜ் வியூ டியூரேஷன் இல்லைன்னா அடுத்த டைம் இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆவரேஜ் வியூ டியூரேஷன் எந்த வீடியோவில் இருக்கோ அந்த மாதிரி வீடியோவே நீங்கள் அகைன் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. வீடியோ பர்ஃபார்மன்ஸை டச் பண்ணால் உள்ளார போகும். வாட்ச் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் 41 ஹவர்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 5 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துக்கு மேலே பார்க்குறாங்க. இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணுங்கள். இது எல்லாமே லோவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலுடைய வீடியோவுடைய ஸ்டைல் அண்ட் கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே நான் வந்து ஸ்டார்டிங் யூடியூபர்ஸ்க்கான டிப்ஸ் தான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி பழைய யூடியூபர்ஸாக இருந்தாலுமே இதில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தும். லைக் பார்த்தீங்கன்னா டைட்டில், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சிடென்சி, இது எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் உங்கள் சேனலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நானும் இப்படி அப்ளை பண்ணி தான் என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 2.5 மந்த்லேயே நான் வந்து மானிட்டைசேஷன் வாங்கி ஸோ ஏர்னிங் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்டாங்க, அதனால தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 8946014557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். நம்ம சேனலில் யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிட்டைஸ் வரை எல்லா வீடியோவும் இருக்குது. சரிங்களா?